இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலானது இன்னைக்கு நேத்துன்னு வந்துடல, 4 யுகங்களாக ராமருடைய காலத்துக்கு முன்னாலேயே இந்த பூமியில் மச்சாவதாரம் கூர்மாவதாரம்னு சொல்லுவோம் பாருங்க, இப்படி மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரங்களுக்கு முன்கூட்டியே எந்த ஒரு இடமானது சிவபெருமானுக்கு பிடிச்சமான ஒரு இடமாக அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கு. எந்த கலியுகத்தில் வில்வ வனமாக வில்வ மரங்கள் இருக்கக்கூடிய காடாக இருந்த இந்த பிரதேசமானது இதுக்கு முந்தின யுகமான கிருஷ்ணரெல்லாம் வாழ்ந்து வந்தாரே அந்த துவாபர யுகத்தில் வசந்த மல்லி வனமாக குறுக்கத்தி வனமாக இருந்துச்சாம். அதுக்கும் முன்னால் ராமர் வாழ்ந்து வந்த திரேத்த யுகத்தில் வன்னி வனம் வன்னி மரங்கள் அடர்ந்த வனமாக இருந்துச்சாம். அதுக்கும் முன்னால் சத்திய யுகத்தில் பாரிஜாத வனமாக இந்த பகுதி இருந்துச்சாம். அதனால் 4 யுகங்களுமே ஈசன் வாசம் செய்யக்கூடிய ஒரு தலமாக இந்த திருவாடானை இருக்குதும்பாங்க.